கலைஞரை போல் இலக்கியம், பத்திரிகை, கவிதை என பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அரசியல் தலைவரை இந்தியாவில் உங்களால் சுட்டிக்காட்ட முடியும் என்றால் அவர் கலைஞர் எனும் அறிவு பட்டறையில் வார்த்தெடுக்கப்பட்டவராகத்தான் இருக்க முடியும். திருமிகு கனிமொழி கருணாநிதி. கவிதை, இலக்கியம் என எழுத்தாளராக இருந்த கனிமொழி அவர்கள் 1992ஆம் ஆண்டு தி ஹிந்து ஆங்கில நாளேட்டின் உதவி ஆசிரியராகவும், 2005இல் குங்குமம் இதழின் பொறுப்பாசிரியராகவும், தமிழ் முரசு நாளேட்டின் ஆசிரியராகவும் பணியாற்றி பத்திரிகை துறையில் தனது சீரிய பங்களிப்பை செலுத்தி வந்தார். இன்னொரு கடவுள் அம்மாவா, இல்லை அம்மா இன்னொரு கடவுளா தெரியவில்லை என கனிமொழி அவர்கள் எழுதிய கருவறை வாசனை எனும் கவிதை தொகுப்பு அவரை மிகச்சிறந்த நவீன கவிஞர்களில் ஒருவராக அடையாளம் காட்டியது. தேவதைகளின் முகமூடிகளோடு பேய்கள் நடமாடுகின்றன, எங்கும் மூழ்கிறது வன்முறையின் தீ போன்ற கட்டுரைகளோடு கருக்கும் மருதாணி என்ற தொகுப்பு வெளியான பிறகு பலரது கவனத்தை ஈர்த்தார் கனிமொழி அவர்கள். 2005இல் கிராமிய கலைகளை மீட்டெடுக்கவும், மண் சார்ந்த கலைஞர்களை அங்கீகரிக்கவும் சென்னை சங்கமம் எனும் கலை நிகழ்ச்சிகள் கனிமொழி அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. பண்பாட்டு ரீதியில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்ட சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை தற்போது வரை நடத்தி வருவதோடு நெய்தல் எனும் பெயரில் ஆண்டுதோறும் தூத்துக்குடியிலும் மண் சார்ந்த கலைகள், பாரம்பரிய உணவு திருவிழா என நம் பழமையை மீட்டெடுத்து வருகிறார். 2007ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கனிமொழி அவர்களின் முதல் உரை இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் பற்றியது. 10 நிமிடம் நீடித்த அந்த உரையில் ஒட்டுமொத்த மாநிலங்களவையை அசர வைத்தார். அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் கனிமொழி அவர்களின் பேச்சை பாராட்டினார். கபில் சிபல் நேரடியாக கனிமொழி அவர்களின் இருக்கைக்கே வந்து அவரது பேச்சை பாராட்டினார். அன்று முதல் இவரின் நாடாளுமன்ற பேச்சு அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. நான் பெரியார் மண்ணிலிருந்து வந்துள்ளேன், தயவு செய்து எனக்கு புரியக்கூடிய மொழியில் பேசவும் என நாடாளுமன்றத்தில் இவர் கொடுத்த பதிலடிகள், சரவடி பேச்சுகள் அனைத்தும் பலரது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக மாறியது. 2013ஆம் ஆண்டு 2வது முறையாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கனிமொழி அவர்கள் மாநிலங்களவை திமுக குழு தலைவரானார். பின்பு 2015இல் திமுக மகளிரணி செயலாளர், 2017இல் இந்து பத்திரிகையின் தொழிற்சங்க தலைவர், 2019இல் தூத்துக்குடி மக்களின் மிக பெரும் ஆதரவோடு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜனை விட 3.5 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று அபார வெற்றி பெற்றார். 2019இல் ரசாயன மற்றும் உரங்கள் துறைசார் நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர், 2021இல் 2வது முறையாக இந்து பத்திரிகையின் தொழிற்சங்க தலைவர், 2022இல் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத் ராஜ் துறைசார் நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் என பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட செயலாற்றினார். நாடாளுமன்றத்தில் மகத்தான பங்காற்றியதற்காகவும் ஜனநாயகத்தின் மதிப்பீடுகள், கொள்கைகளுக்கு வலு சேர்த்ததாகவும் கூறி கனிமொழி அவர்களுக்கு சிறந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற விருது கடந்த 2018ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. 2022இல் திமுக துணை பொதுச் செயலாளர், 2024இல் மீண்டும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக மிக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி என டில்லியில் தமிழ்நாட்டின் முகமாக திகழ்ந்து வருகிறார். ஒருமுறை கனிமொழி அவர்களிடம் மிகப்பெரிய அரசியல்வாதி நீங்க, சமைப்பீங்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு, என் அப்பா பெரிய அரசியல்வாதி, முதலமைச்சராக இருந்திருக்கிறார், ஆண் அரசியல்வாதிகளை பார்த்து இப்படியான கேள்விகள் எழுப்பப்படுவதில்லையே என ஆண் பெண் சமத்துவம் பற்றி ஒற்றை கேள்வியால் பதிலளித்தார். இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மேடைகள், தனது கவிதைகள் என எல்லாவற்றிலும் பெண்களுக்கான உரிமையை, பாலின சமத்துவத்தை பேசி வருகிறார். கலைஞரின் மகள், ஸ்டாலினின் தங்கை என்ற அடையாளத்தை தாண்டி கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், தேர்ந்த அரசியல்வாதி, அரசியல் தெளிவு, ஆங்கில புலமை, பெண்ணியவாதி போன்ற பன்முகத்தன்மைதான் கனிமொழி அவர்களை கட்சி கடந்து, அரசியல் கடந்து பலரையும் ரசிக்க வைக்கிறது.